ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அப்டி விலாக். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியாச்சு. அட்மிட் ஆகின விலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கிச்சோஸ் அபியில் வந்து பார்ப்பீங்க. அது ஒரு சின்ன யாருமே பண்ணாத ஹாஸ்பிட்டல் ரூம் டூர் தான் இப்போ வந்து நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் பெயின் வந்து ஹெவி ஆகிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா வந்து நான் போகிற ஆப்ரேஷன் தியேட்டர். போன டைம் எந்த இது வாங்கினோமோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து கேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ அங்கே எனக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. அங்கே வந்து 8th ரூம்ல குழந்தாய் இருக்குவா சவுண்டு கேட்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் ரூம் டூருடா. எந்திரிடா. இதான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரூம், நாங்கள் இருக்கிற ரூம். இதில் வந்து அதே தான் இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த கட்டில். போன தடவை இது மேலே நான் ஏறி உட்காடுறதுக்கும் இறங்குறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால ஏதோ இந்த சின்ன பெட் இருக்குல்ல, இங்கே வந்து இப்போ திங்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் எடுத்து கட்டிலுக்கு அடியில் இப்போ நாங்கள் வச்சுருவோம். இந்த அட்டெண்டர் சேரில் தான் நான் படுத்திருந்தேன். பேஷண்ட் சேர்ல அது இப்போ போல அப்பயும் வந்து இங்கேயே தான் வந்து படுத்திருந்துச்சு. ஆமா, அதாவது இப்படி வந்து நின்று பாத்துட்டு இருக்காங்க, என்னையும் பாக்குறாங்க, அக்காவையும் பாக்குறாங்க. நான் உடனே இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா அப்போ நான் படுத்திருந்தேன். ஏன்னா அது எந்திரிக்க வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கட்டில் வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழைய காலத்து கட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து கட்டில் மாற்றிருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நாங்கள் என்னோட ப்ராடக்டையும் நான் இதுக்குள்ளே வச்சுருந்தேன். டம்ளர், தட்டு, சொம்பு, அது மாதிரி. ஆமாம், க்ரீன் மேட் வந்து இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லா மாற்றிருக்காங்க. அதே மாதிரியே சுவிட்ச் போர்டு, அந்த சுவிட்ச் போர்டு கேட்டிங்கல்ல சார்ஜருக்கு, அதே மாதிரி சுவிட்ச் போர்டு. நம்ம வந்து நார்மல் ரூம் தான் எடுத்திருக்கோம், ஏசி ரூம் வந்து எடுக்கல. ஆனால் இங்கே வந்து என்னன்னா அதோ அங்கே ஒரு ஏசியும் இருக்கு. ஓ, ஏசி ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்காக ஏசி ரூம்? இங்க நார்மலாவே குளிர் தாங்க முடியல. இந்த சித்திரை மாசத்துல எல்லாம் வந்துட்டு அப்புறம் ரொம்ப வேர்க்கும்ல. சரி, நவுருங்க. ஆமா, அது பக்கம் போமா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டி கண்ணாடி. ஸோ போன டைம் மாதிரியே இந்த டைமும் வந்து கண்ணாடிக்கு மட்டும் சேஞ்சே ஆகலை. அதே கண்ணாடி அப்படியே இருக்கு. அதே மாதிரி அந்த வால் கிளாக்கு நைட் ஆனிச்சுன்னா அது ரேடியம் ஸ்டிக்கர் தெரியுமா, நைட்லயும் வந்து டைம் தெரியும். போன டைம் நான் பார்த்தேன், எனக்கு எல்லாமே ஞாபகம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் தானே ஆகுது வந்து. ஸோ அது வந்து ரேடியம் ஸ்டிக்கர் உள்ள கிளாக்கு. அதான் வந்து இங்கே இருக்குது. அடுத்து இந்த பெட் எப்போதும் போல் இப்போ அதை தூக்கி இங்கே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ஒட்டி போட்டாங்க. நான் சொன்னேன்ல ஓரமாக போட்டால் நல்லா இருக்கும்னு, கட்டில் ஒட்டி போட்டிருக்காங்க. கீழே வந்து உட்கார்றதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பின் இருக்குது இங்கேயே, அங்கே கீழே இருக்குது. அதாவது இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. இருங்க நான் மூலம் எட்டி பார்க்குறேன். செம்மையா வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து டாய்லெட் இந்த மாதிரி இல்ல, பட் வந்து இப்போ செம்ம கிளீனா நல்லா மாத்திட்டு இருக்காங்க. அப்ப வந்து கிளீனா இருந்துச்சு, பட் இவ்வளோ நல்லா இல்ல. டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டைம் இருக்கும். அதாவது போன தடவையை விட இந்த தடவை பில்லு கொஞ்சம் அதிகம் இருக்கா. ஆனா வந்து செம்மையா இருக்கு. பாத்ரூம் வந்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க இந்த டைமு. போன டைம் விட இந்த தடவை பரவாயில்ல. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து நான் வந்து ஆல்ரெடி காட்டியிருப்பேன். வெளியில் இருக்குது ஆப்ரேஷன் தியேட்டர். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்குள்ளே வந்து இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் அங்கங்கே செட் பண்ணிவிட்டு காட்டுற அளவு எனக்கு டைம் வந்து கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மணி இப்பயே வந்து 11:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சலைன் போட்டுட்டு இனிமாலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம கிட்ட கைக்கு வந்த வீடியோவாக தான் கண்டிப்பாக இருக்கும். முடிச்சுக்கலாமாப்பா, என்னப்பா முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான். பட் லாஸ்ட் இன்னும் ஒரு 1 hourல வந்து இந்த பேபி பம்பை வந்து மிஸ் பண்ணி பேபியாக தான் கையில் வந்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி வளையலுமே வந்து கழட்டியாச்சு. இப்போ தான் கழட்ட சொன்னாங்க, கீழே வந்து கழட்ட சொல்லிட்டு. இது என்னது? இது அர்க்காணி கொண்ட பின்னாடியில் இருக்கும். இது வேற ஏதோ அஞ்சலி 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 அந்த மாதிரி. நானே இந்த டைம் வந்து ஒரு பின்னி ஒரு கொட்டையை வந்து போட்டுக்கிட்டேன்.
இதெல்லாம் கட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டையும் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் பெயின் தான் வந்து இப்போது ஸ்டொமக் பெயினை விட ஸ்டிச்சஸ் பெயின் வந்து எனக்கு வந்துருச்சு. அது ஏன்னு தெரில, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இன்ஜெக்ஷன் போட்டு டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் டேரெக்டாக போயிட்டு இந்த இடம் ஆனால் எனக்கு என்னமோ இன்னுமே மரத்து போன மாதிரியே இருக்குது. எனக்கு இங்கே மரப்பூசி போட்டாங்க, இன்னுமே அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட எந்த ஒரு சொரணையுமே இல்லை இந்த இடத்துல மட்டும். இப்போ இங்கே எங்கேயாச்சும் சலைன் போட சொல்லிட்டு டெஸ்ட் இன்ஜெக்ஷன் தான் அது போட்டுட்டாங்க. அதனால சரி விடு, எல்லா வீடியோலையுமே அதெல்லாம் சொல்லணும், வானத்தை வாங்கக்கூடாது. அது எனக்கு தெரியாது, அது மரப்பூசின்னு தெரியாத காரணத்தினால அவங்கள்ட்ட போய் அப்படி கேட்டேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆயாச்சு மேலே ரூமுக்கு. இனிமேல் வந்து அந்த பாட்டி வந்து எனக்கு அவங்களோட ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம கிட்டவே வந்துடுவாங்க. இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசினேன், இருக்க வாய்ஸ் உள்ள போய் யாரோ சொன்னீங்க வேறு கண்ணில் ஒரு பயம் தெரியுதேன்னு. அது ஆட்டோமேட்டிக்காக வருது, அவ்வளோதான். வலிக்குது ஸ்டிச்சஸ், அதனால அந்த வலி வந்து கொஞ்சம் கண்ணில் தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. சிசேரியனுக்கு பயமானு கேட்டால் கொஞ்சம் பயம்தான், ஆனால் கொஞ்சம் தைரியம், ரொம்ப தைரியமாக இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து காஸ்ட் ஆக்கிங்களா யாருக்கு அதுலேயும் வாங்காதீங்க. ஸோ வந்து நல்லபடியாக வந்து நான் வந்து சிசேரியன் போயிட்டு வந்து கிட்டுவோட நானும் வந்து கிட்டுவும் வந்து சேஃபாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக அந்த வீடியோலையுமே நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் இப்பயும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து நம்ம கைக்கு வந்து வந்திருப்பாங்க. நான் அது வந்த உடனே கண்டிப்பாக நான் வந்து கம்யூனிட்டியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து வீடியோவோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிட்டுவோட வந்து நான் வீடியோவுக்கு வரேன். டடா.